வணக்கம் நேயர்களே, ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையணும்னு எல்லாம் அந்த இறைவனை வேண்டுகிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 26/9/2024 வியாழக்கிழமை, குருவோட நாள் இன்னைக்கு. புரட்டாசி 9, நல்ல நாள் இன்னைக்கு. சித்தர்களை எல்லாம் வணங்க வேண்டிய ஒரு நாள். ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய நாள். ஜீவ சமாதியெல்லாம் நம்ம ரெகுலரா போகணும். அவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சதுனாலதான் அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. அதை மக்கள் அன்னைக்கு அங்கீகரிச்சு ஒரு சமாதி மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜீவ சமாதி செஞ்சு அவங்கள தொடர்ந்து நம்ம போய் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அருமையா இருக்கும். எனவே இன்னைக்கு நாள் மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தான். அவங்களுக்கு ஓப்பனிங்கே நல்லா இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள் இன்னைக்கு. அவங்க நன்மை கண்டிப்பா இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா எதுவுமே போகாது. பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க இன்னைக்கு எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் வீட்டுல அநேகமா எல்லாருக்கும் செலவு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க, மனைவிமார்கள், ஆபீஸ்ல பார்ட்டி, அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னைக்கு செலவு செய்ய வேண்டிய நாள். இந்த நாள்ல நான் சொன்னதுனால செலவு பண்ணாம தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்ச செலவை நீங்க பண்ணுங்க. ஒரு இறக்குற கிணறு தான் சுரக்கும். உங்களால ஒரு 1000 ரூபாய் செய்ய முடியும்னா ஒரு 100 ரூபாய் செய்யுங்க. 100 ரூபாய் செய்ய முடியும்னா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுங்க. குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ ஒரு டீ வாங்கி கொடுக்கறது கூட ஒரு செலவு தானே. ஜீவராசிகள், பட்சிகள், அந்த மாதிரி பயிரவர், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. இன்றைய நாள் ரொம்ப செலவு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபம் தரக்கூடிய நாள். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே லாபம் தான். நஷ்டன்றது கிடையாது. ப்ராசஸ் ஈக்குவலா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க லாபம், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க ஜென்ரேட் பண்ணும்போது அது அவங்களுக்கு நன்மை தராத மாதிரி முடியும். வீட்லேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, ரொம்ப அற்புதமான நாள். கடகராசிக நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவங்க அண்டர்பிளே பண்ணிட்டு போகிறது நல்லது. இன்னைக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆப்போசிட்ல யாராவது இது தவறு, இது சரி, இதை நான் இதோட சிறப்பாக செய்வேன் அப்படின்ட்டு அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு தளம் அமையும். போட்டி எல்லாம் அமையும். அதனால இதை அவங்க தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க தவிர்க்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நேற்று நல்லா இருந்துச்சுன்னு இன்னைக்கு வேகமா போயிடாதீங்க. ஸ்லோவன் ஸ்டடி உத்திரைச்சு நிதானம், கவனிப்பது. இன்றைய நாள் பூரா ஒரு கவனமா நீங்க வழி நடத்தின்னு போனோம். அகல கால் வைக்காதீங்க. நிதானமா ஸ்லோவன் ஸ்டடி உத்திரைச்சு நீங்க எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் பொறுமையா இருந்து வழி நடத்துங்க. இன்றைய நாள் நல்லா அமையும். கன்னிராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கணும். இன்னைக்கு யார் பேச்சும் வம்பு தொம்புக்கு போகக்கூடாது. நம்ம வேலை கொஞ்சம் அமைதியா, ஆரவாரம் இல்லாம, ஆர்கியூமெண்ட் இல்லாம கொஞ்சம் சாஃப்டா போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கும் அதே ஈக்குவன்ஸ் தான் இன்னைக்கு சந்திரனோட அமைப்புல வருது. பொறுமை காக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு காரியம் ஆரம்பிச்சு உடனே இன்னைக்கே ரிசல்ட் தேவை அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் வரத்துக்கு சிறப்பா வாய்ப்பு இருக்குன்னு அதை நினைச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து இன்னைக்கு நாளை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு தான். இன்னைக்கு எல்லாம் சந்திராஷ்டிரமம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமா வழி நடத்தி நீங்க போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து வழி நடத்தி போங்க. நம்ம அன்பை வாங்குற இடத்துலயே தான் இருக்கிறோம். அதுதான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா கொடுக்குற இடத்துல நீங்க வாங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்க அன்பா நடந்துக்கோங்க. அதுவே உங்களை வழி நடத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு குடும்பத்தார் சைட்ல இருந்து வரும், நண்பர்கள் சைட்ல இருந்து வரும், தொழில் வியாபார ரீதியாக இருக்கிற இடத்துல இருந்து வரும், உத்தியோகம் செய்யறவங்களுக்கு
குதூகலமாக அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எந்த காரியத்தை அவங்க இடத்துல வீட்டிலேருந்து வெளியில் வராங்களோ வெற்றி அமையும். சந்திரனோட துணை இன்னைக்கு அவங்களுக்கு இருந்து வெற்றி நோக்கி பயணம் செய்வாங்க. மீனராசிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இன்பம் தெரிவிக்கின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இன்பம் அவங்க மனசார இன்னைக்கு நல்லா ஹாப்பியாக போச்சுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் சிறப்பாக இருந்துச்சு. வேலை பலு இருக்கும்போது கூட யாராவது சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது செலவு பண்ணலான்ட்டு நீங்கள் போய் பேமெண்ட் கொடுக்கணும்னு போகும்போது மற்றவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியெல்லாம் காத்துக்கொண்டு வீட்டில் போனீங்கன்னா மனைவிமார்கள், குழந்தைகள்லாம் கொஞ்சம் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற நாள் இன்னைக்கு. சிறப்பான நாள், நல்லா இருக்குது. இந்த இன்றைய கரணம் யாருக்குன்னா இன்னைக்கு கரசி, வனிசை இந்த 2 கரணாதிபதிகளுக்கு இன்னைக்கு வழக்கு போடணும். அதில் பிறந்தவங்க கரெக்டாக இதில் வழக்கு போடுங்க. 2 பொடி அரிசி மண் வகையில் உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன ஒழுங்காக அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. வேறு எந்த எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வழக்கு போட்டுட்டு ஒரு சின்ன அகலில் கூட போதும். ரொம்ப குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த நாள் கர்ணாதிபதி 18 வாட்டி அந்த நாமத்தை சொல்லி இந்த வர இதுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் தேவை. எந்த திசைகள், தவறான திசைகள், கஷ்டமான திசைகள் எப்படி நடந்தாலும் சரி அற்புதமா ஒரு வழி காமிச்சிடுவாரு. ஒரு டிராவல் பண்றதுக்கு ஒரு வழி கொடுத்துருவாரு. நீங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா அற்புதமான இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.